அந்த பொண்ணுடைய காதலன்ட்ட யாருன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கவே இல்லை. அது மாதிரி முகமுடியை போட்டு தான் கூட்டி போறாங்க. இது வரைக்கும் 3 பேரையும் வந்து அது உண்மையான குற்றவாளியா இல்ல வேற ஜோடிச்சு என்ன அடிப்படை ஜோடிப்பாங்க ஃபுல்லாவே. திமுக ஸ்டாலினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தளவு திடீர்னு தமிழ்நாடு பூரா பொங்கிருச்சு. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வந்து அந்தந்த கட்சிக்காரங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிர் பிஜேபில இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கே இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதுக்கு விரைவா உடனே வந்து ஒரு 3 அக்யூஸ்ட வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணணும், பண்ணி அவங்கள உடனே தமிழ் துப்பாக்கி சுடணும். ஆகும்னா இவங்க துப்பாக்கி சுடுறது தான் வந்து இருக்காங்க ஒழிய உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்க தான் உண்மையான குற்றவாளியா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல வந்து மெத்தனம் காட்டுறாங்க அவங்க. 2வது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூட பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளி ஏதாவது சொல்லிடுவாங்கன்றதுக்காண்டி உடனே சுட்டு கொண்டு போய் விட்டாங்க. இந்த மாதிரி பல தவறுகள் வந்து போலீஸ் துறை வந்து ஒரு சரியான ஒரு உள்துறை வச்சிருக்கிற முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த போலீஸ் துறையை சரியா கவனிக்காதனால அவங்க குடும்பத்திலே பல பிரச்சனைகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாலினுடைய மேடம் வந்து அவங்க தனியா செயல்பட்டு இருக்காங்க. பையன் வந்து துணை முதலமைச்சர் அவர் தனியா செயல்பட்டு இருக்காரு. சபரிசன் வந்து அவர் தனியா ஒரு செயல்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல பேர் மந்திரிகள் வந்து அவங்கவங்க வாயில வந்ததுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா எங்கிட்டு கண்ட்ரோல் வந்து கடிவாளம் வந்து குதிரையை கடிவாளம் போடுறது